வணக்கம் மக்களே, இந்த லாஜிக் ஷோக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் உங்கள் ரா சீனிவாசன். இன்னைக்கு உங்க மூளைக்கும் உங்களோட இன்ட்யூஷன், அதாவது உள்ளுணர்வுக்கும் ஒரு மிகப்பெரிய சவால். நீங்க ஒரு டிவி கேம் ஷோல பார்ட்டிசிபேட் பண்றீங்க. அந்த கேம் ஷோல உங்களுக்கு வந்து 3 கதவுகள் கொடுக்கப்படுது. அந்த 3 கதவுகளுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு கதவுக்கு பின்னாடி ஒரு விலை உயர்ந்த ஃபெராரி கார் இருக்கு. அதாவது ரொம்ப அட்டகாசமான ஒரு டிசைன்ல ஒரு விலை உயர்ந்த கார் அப்படின்னே சொல்லலாம். மற்ற 2 கதவுக்கு பின்னாடி கோட், அதாவது ஆடுகள் இருக்கு. ஸோ எந்த கதவை நீங்கள் திறக்கிறீங்களோ அந்த கதவுக்கு பின்னாடி இருக்கிற பொருள் உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் ஆப்வியஸ்லி அந்த காருக்கு தான் டார்கெட் பண்ணுவீங்க இல்லையா? நீங்கள் ஒரு கதவை செலக்ட் பண்ணிடுறீங்க. உதாரணமாக முதல் கதவை நீங்கள் சூஸ் பண்ணிடுறீங்க. இப்போ அந்த கதவு இன்னும் திறக்கப்படலை. அதுக்கு முன்னாடி அந்த ஷோவை நடத்துகிற ஆங்கர் வந்து முன்னாடி வராரு. அந்த ஆங்கர் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு. அவருக்கு எந்த கதவு பின்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரியும். நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிற கதவுக்கு பின்னாடி என்ன இருக்குங்கிறதும் அவருக்கு தெரியும். இதெல்லாம் விட முக்கியமாக கார் எந்த கதவுக்கு பின்னாடி இருக்குது அப்படிங்கிறதும் அவருக்கு தெரியும். ஸோ அவர் ஒரு விளையாட்டு விளையாடுறாரு. என்ன விளையாட்டு அப்படின்னா, நீங்கள் வச்சிருக்கிற டோர் அப்படியே வச்சுட்டு மீதி 2வது 3வது டோர் இருக்கு இல்லையா, அதில் 2வது டோரை அப்படியே விட்டுட்டு 3வது டோரை திறந்து காட்டுறாரு. அந்த 3வது டோருக்கு பின்னாடி ஆடு இருக்கு. ஸோ இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வியை வைக்கிறாரு. நீங்கள் உங்களோட சாய்ஸான முதல் கதவுலேயே நிற்கிறீங்களா, இல்லை 2வது கதவுக்கு மாறிக்கிறீங்களா அப்படிங்கிறதா அந்த கேள்வி. அதாவது டூ யூ வாண்ட் டு ஸ்விட்ச் அப்படிங்கிறது அந்த கீவேர்டு. இதுக்கான பதில், உங்களோட பதில் என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மாறுவீங்களா மாற மாட்டீங்களா அப்படிங்கிற கேள்வி வைக்கிறப்போ உங்களோட பதில் 2 கதவு தான் இருக்குது. ஸோ 2 கதவில் எது சூஸ் பண்ணாலும் 50-50 சான்ஸ் தான். எதர் இந்த கதவில் இருக்கும் அந்த கதவில் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் மூளை உங்களை ஏமாத்துதுன்னு அர்த்தம். ஏன்னா ஒருவேளை நீங்கள் அந்த முதல் கதவை விட்டுட்டு 2வது கதவுக்கு ஸ்விட்ச் ஓவர், அதாவது 2வது கதவுக்கு உங்கள் முடிவை மாற்றினீங்க அப்படின்னா நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இரட்டிப்பாகும். இதுதான் அந்த மேக்ஸோட லாஜிக். இந்த லாஜிக் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீகோட் பண்ண போகிறோம். மாண்டி ஹால் ப்ராப்ளம்னு பிரபலமாக சொல்லப்படுற இந்த ப்ராப்ளம் என்ன சொல்ல வருது, இதுக்கான லாஜிக் விட என்ன, இதில் இருக்கிற விமர்சனங்களும் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்ப்போம். வாங்க ஷோக்குள்ளே போகலாம். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in computer science and biology. அமெரிக்காவில் லெட்ஸ் மேக் அ டீல் அப்படின்னு ஒரு டிவி ஷோ நடந்துச்சு. அந்த டிவி ஷோவை ஹோஸ்ட் பண்ண ஒரு பேர் தான் மாண்டி ஹால். அவர் முன் வச்ச இந்த விளையாட்டு தான் மாண்டி ஹால் ப்ராப்ளம் அப்படின்னே சொல்லப்படுது. பல அறிவியலாளர்களாலும் கணித ஆய்வாளர்களாலும் இந்த மாண்டி ஹால் ப்ராப்ளம் பெரிய அளவில் விவாதிக்கப்படுது. அது ஏன் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த கேள்வியை நம்மகிட்டயோ இல்லை நண்பர்கள்கிட்டயோ இல்லை என்கிட்டயோ கூட கேட்டால் நம்ம சொல்கிற பதில் என்னவா இருக்கும்னா, 99% பேர் இந்த முதல் கதவையே நான் இருந்துக்கிறேன், 2வது கதவுக்கு நான் ஸ்விட்ச் பண்ண விரும்பலை அப்படிங்கிறதா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம அந்த ஹாஸ்ட் மேலேயும் அந்த கேம் மேலேயும் வச்சிருக்கிற நம்பிக்கை. ஒருவேளை இந்த ஆங்கர் வந்து நம்மளை ட்விஸ்ட் பண்ண பார்க்குறாரு, நம்மளை தப்பான வழியில் டெம்ப் பண்ண பார்க்குறாரு அப்படிங்கிறதா நம்ம மூளை சொல்கிற முதல் விஷயமா இருக்கும். அடுத்ததாக இப்படி ரிவர்ஸ் சைக்காலஜி ரேஞ்சுக்குலாம் ரொம்ப யோசிக்காமல் சிம்பிள் லாஜிக்கில் நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, மிச்சம் இருக்கிறது 2 கதவு தான். 1ம் 2ம் தான் இருக்குது. 50-50% தான் இருக்கும். எப்படியும் இதில் 50% அதில் 50%. நான் என்னோட சாய்ஸ்லேயே இருந்துக்கிட்டு அதில் என்ன டெசிஷன் வருதோ அதை நான் பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெசிஷனுக்கு வருவோம். இது சிம்பிளான ஒரு ஃப்ளாட்டான ஒரு சாய்ஸ். இதுவே இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, ரெக்ரெட் அவர்ஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தேரி வந்து சைக்காலஜியில் சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் ஒரு வேளை முதல் கதவை சூஸ் பண்ணியிருக்கீங்க, அடுத்து நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்குறப்போ ஸ்விட்ச் பண்ணுறேன்னு சொல்லி ஸ்விட்ச் பண்ணிடுறீங்க. பார்த்தா 2வது கதவில் அந்த ஆடு தான் இருக்குது, கார் இல்லை. முதல் கதவில் நீங்கள் சூஸ் பண்ணிங்களா ஃபஸ்ட்டு அந்த கதவில் தான் கார் இருக்குது. அப்போ உங்களுக்கு என்ன தோணும், சரி நம்ம உள்ளுணர்வே கரெக்டாக தான் இருந்துச்சு, நம்ம வந்து ஏதோ லாஜிக்லாம் பார்க்குறான்னு சொல்லி இதை போய் ஸ்விட்ச் பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கும். இந்த ரெக்ரெட் வரக்கூடாதுன்னு நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம சாய்ஸே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுலேயே நிற்போம். இந்த 3 விஷயங்கள், இந்த 3 லாஜிக்குகள் தான் இந்த பதிலுக்கான அடிப்படையாக இருக்கும். பட் இது 3மே தப்புன்னு சொல்லுது மேக்ஸ். அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா, உணர்ச்சிகளை ஓரமாக வை, லாஜிக்கோட யோசி. அதாவது உன்னோட இன்ட்யூஷனை தாண்டி கணிதத்தில் இந்த பேப்பரில் இருக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி டேட்டாவாக பார்க்கணும் அப்படின்னா, நீ இந்த கதவை ஸ்விட்ச் பண்ணுற, அதாவது முதல் கதவு வந்து 2வது கதவுக்கு ஸ்விட்ச் பண்ணுற அப்படின்னா நீ ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி 66% ஆகும் அப்படிங்கிறது தான் மேக்ஸ் சொல்கிற மேஜிக். இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும்னா 66.6% நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது மேக்ஸ். 3 கதவுகள் அப்படின்னு குறுகலாக பார்க்குறப்போ இந்த லாஜிக் நமக்கு புரியாமல் போகலாம். அதனாலேயே ஒரு எக்ஸாம்பிளுக்கு 100 கதவுகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வச்சுக்குவோம். இப்போ இந்த 100 கதவு ஃபார்முலாவை இதே கேமில் திரும்ப அப்ளை பண்ணுவோம். உங்களை ஒரு கதவு சூஸ் பண்ண சொல்கிறாரு ஆங்கர். அதில் நீங்கள் 1வது நம்பர் கதவை சூஸ் பண்ணுறீங்க. ரிமெம்பர், இது ஒரு ரேண்டமான ஒரு சாய்ஸ் தான். நீங்களாம் நம்புறீங்க இந்த கதவில் வந்துட்டு ஃபெராரி இருக்கும் அப்படின்னு நம்புறீங்க. உடனே ஆங்கர் என்ன பண்ணுறாருன்னா, அவங்க ட்விஸ்ட் பண்ணுறதுக்காக பாக்கி 98 கதவையும் திறந்து விட்டுறாரு. மீதி ஒரு கதவை மட்டும் திறக்காம விட்டுறாரு. அதாவது உதாரணத்துக்கு ரேண்டமாக 77வது நம்பர் கதவை அவர் திறக்கலைன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ உங்கள் கண்முன்னாடி இருக்கிற வாய்ப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சூஸ் பண்ண 1ஆம் நம்பர் கதவு அப்படியே இருக்குது. அதை விட்டால் 77ஆம் நம்பர் கதவு திறக்காமல் இருக்குது. மீதி எல்லா கதவையும் திறந்துட்டாங்க. அந்த மீதி எல்லா கதவுலையும் கோட், அதாவது ஆடுகள் தான் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன முடிவெடுப்பீங்க? இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய அடிப்படையான மேக்ஸ் லாஜிக் என்ன அப்படின்னு
பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடி 100 கதவுகள் இருந்துச்சு இல்லையா? ஸோ நீங்க ரேண்டமா சூஸ் பண்ண அந்த முதல் கதவுல ஃபெராரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1% தான். ஸோ ஆட்டோமேட்டிக்காவே மீதி 99 கதவுல தான் ஏதோ ஒரு கதவுல கார் இருக்கு அப்படிங்கிறதுக்கான பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 99% வந்துருது. இங்க தான் நம்ம இன்னும் லாஜிக்கா யோசிக்க ஆரம்பிக்கிறோம். என்ன அப்படின்னா, நீங்க சூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே ரொம்ப ரேண்டமா குருட்டாம்போக்குல நீங்க தேர்வு பண்ண ஒரு கதவு தான். உங்களுக்கு அதுக்கு பின்னாடி ஆடு இருக்கோ, ஃபெராரி இருக்கோ அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு லாஜிக்கலா எந்த விடையுமே தெரியாது. நீங்க வந்து உங்களோட இன்ட்யூஷன் படி, உங்களோட உள்ளுணர்வு படி அந்த கதவை சூஸ் பண்ணிருக்கீங்க. பட் ஆங்கருக்கு எந்த கதவு பின்னாடி என்ன இருக்கு அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அவரு எல்லா கதவையும் திறந்து விட்டார். 98 கதவையும் திறந்து விட்டாரு. அது எல்லாத்துக்கு பின்னாடி ஆடு தான் இருக்கு. பட் ஒரு கதவு மட்டும், அந்த 77வது கதவு மட்டும் திறக்கல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம மைண்ட் என்ன யோசிக்கும், அதுக்கு பின்னாடி தான் கார் இருக்கு, அதனால தான் ஆங்கர் திறக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு லாஜிக் வருவோம். அதாவது இதுல என்ன சிக்கல் வருது அப்படின்னா, கிட்டத்தட்ட அந்த 99% லாஜிக்குங்கிறது குறைஞ்சு 2 கதவுக்கு இடையில வருது இல்லையா? ஸோ இப்போ நீங்க ஸ்விட்ச் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு கார் கிடைக்கும் அப்படிங்கிறதா மேக்ஸ் சொல்ற லாஜிக். கணிதப்படியே இது அணுகணும் அப்படின்னா, முதல் கதவை நீங்க சூஸ் பண்ணி வச்சிருக்கீங்களா, அதுக்கு அந்த 1% ப்ராபபிலிட்டி இருந்துச்சு இல்லையா? அந்த 1% ப்ராபபிலிட்டியா தான் அந்த கதவு இருக்கும். பட் அந்த 77வது கதவுக்கு மீதி 99% ப்ராபபிலிட்டியும் போய் சேர்ந்துடும். ஏன்னா மீதி இருக்கிற 98 கதவை ஆல்ரெடி திறந்து காட்டிட்டாங்க. அதில் எதுலையுமே இல்லை, அது எல்லாமே 0ன்னு ஆயிடுச்சு இல்லையா? ஸோ ஆட்டோமேட்டிக்கா அந்த ப்ராபபிலிட்டி எல்லாமே அந்த 77வது கதவுக்கு தான் போகும். மேக்ஸ் படி 99% அந்த கதவுக்கு பின்னாடி தான் கார் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க அறிவியலாளர்கள். இப்போ இதே லாஜிக்கை மாண்டி ஹால் ப்ராப்ளமான அந்த 3 கதவுகளுக்கு கொண்டு வருவோம். முன்னாடி நீங்க சூஸ் பண்ண லாஜிக் படி, அதாவது முதல் கதவை சூஸ் பண்ணியிருந்தீங்க இல்லையா, அதுபடி உங்களுக்கு அதில் கார் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/3 அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பட் இதே நீங்கள் வந்து இன்னொரு கதவு திறந்து காட்டிட்டாங்க அப்படிங்கிறப்போ இங்கே உங்களோட வாய்ப்பு, அதாவது நீங்கள் ஸ்விட்ச் பண்ணீங்க அப்படின்னா 2/3 ஆகும் அப்படிங்கிறாங்க. அதாவது 66.6% ஆகும் அப்படிங்கிறாங்க அறிவியலாளர்கள். ஸோ நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறப்போ நீங்கள் ஸ்விட்ச் பண்ணீங்கன்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறதா மேக்ஸ் சொல்கிற ஒரு விஷயம். இந்த மேக்ஸ் ப்ராப்ளமை ஃபஸ்ட்டு கேட்குறவங்களுக்கு ஸ்டில் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். இது எந்த லெவல் லாஜிக் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துகிட்டே இருக்கும். இந்த விஷயத்தில் நாம குழம்புறது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா 1990லேயே அமெரிக்காவில் இது ஒரு பெரிய பிரச்சனையாக வெடிச்சுது. 1990ல் மர்லின் வாஸ் சாவந்த் அப்படிங்கிற ஒரு பெண்மணி, அவங்க அமெரிக்காவில் இருக்கவங்க, அவங்க தான் கிட்டத்தட்ட அதிக ஐக்கியூ உள்ளவங்க அப்படின்னு கின்னஸ் சாதனையெல்லாம் பண்ணவங்க. அவங்க ஒரு பத்திரிகையில், அவங்களோட சொந்த பத்திரிகையில் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வரப்போ அதில் கதவை மாற்றுறது தான் அறிவாளியான விஷயமா இருக்கும், கதவை மாற்றினா தான் நீங்கள் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிலை எழுதிட்டாங்க. அது ஒரு பெரிய சர்ச்சையாக வெடிச்சுது. அமெரிக்காவில் இருக்கிற பல பிஹெச்டி ப்ரொஃபஸர்ஸ், மேக்ஸ் சார்ந்து ஆராய்ச்சி பண்ணுறவங்க, சயின்ஸ் சார்ந்து ஆராய்ச்சி பண்ணுறவங்கன்னு பல பேர் அந்த பெண்மணியை திட்டி கடிதம் எழுத ஆரம்பிச்சாங்க. நீங்கள் சொல்கிறது தப்பு, அடிப்படையான மேக்ஸ் கூட உங்களுக்கு தெரியல அப்படிங்கிறது தான் அவங்க சொன்ன குற்றச்சாட்டாக இருந்தது. 2 கதவு இருக்கிறப்போ சாய்ஸ் வந்து 50-50 தான் இருக்கும், அதில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது அப்படின்னு அவங்க ரொம்ப தீர்க்கமாக இதுக்கு விமர்சனங்கள் வச்சாங்க. ஆனால் மெர்லின் இதுக்கு அசரவே இல்லை. அவங்களோட முடிவில் தீர்க்கமாக இருந்தாங்க. இதை வேணால் நீங்கள் கம்ப்யூட்டரில் சிமுலேட் பண்ணி பாருங்கள், எவ்வளோ தடவை வேணால் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள், லாங் டேர்மில் நான் சொல்கிறது தான் பதிலாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அவங்களோட ஒரு தீர்க்கமான ஒரு விஷயமா இருந்துச்சு. அதாவது 100 தடவை ஒரு சிமுலேட் பண்ணி பார்க்குறீங்க இந்த ப்ராப்ளத்தை அப்படின்னா அதில் 66.6%, கிட்டத்தட்ட 67% நான் சொன்ன விடையே தான் வரும் அப்படிங்கிறது தான் அவங்களோட ஒரு தீர்க்கமான முடிவு. அந்த சிமுலேஷன்லையும் அந்த பதில் தான் கிடச்சிது. இந்த விஷயம் பல அறிவியலாளர்களையும் மேக்ஸ் சயின்டிஸ்டையும் ரொம்பவே ஆச்சரியப்படுத்துச்சு. சரி பாஸ், இந்த லாஜிக், இந்த மேக்ஸ் எல்லாம் ஓகே, ஒருவேளை இந்த மாதிரி ஒரு கேம் ஷோ நான் போய் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் எனக்கு கொடுத்தாங்க அப்படின்னா நான் கதவை மாத்தினா எனக்கு கண்டிப்பாக கார் கிடச்சிருமா, அதாவது 100% எனக்கு அந்த கார் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு ட்விஸ்ட். இந்த மாண்டி ஹால் லாஜிக்கை பொறுத்த வரைக்கும் பல அறிவியலாளர்கள், உளவியலாளர்கள் வைக்கிற மிகப்பெரிய கிரிட்டிசிசம் இதுதான். அது ஃபுல்லாகவே வந்து ப்ராபபிலிட்டி, அதாவது நிகழ்தகவின் அடிப்படையில் தான் செயல்படுது அப்படிங்கிறத அவங்க வைக்கிற விமர்சனம். அதாவது கதவை மாற்றினா 66.6% நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகரிக்கும்னு மேக்ஸ் சொல்லுதே தவிர 100% கார் கிடைக்கும் அப்படிங்கிற கேரண்டியை அது சொல்லவே இல்லை. அதுதான் இங்கே இருக்கிற மிகப்பெரிய ட்விஸ்ட். ஏன்னா கதவை மாற்றியும் மீதி இருக்கிற 33.3% சான்ஸ் மூலமாக அதில் ஆடு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இல்லையா? ஸோ அதனால 100% உங்களுக்கு கார் கிடைக்குங்கிற கேரண்டி இங்கே கொடுக்க முடியாது. ஒருவேளை அந்த லாஜிக் படி உங்களுக்கு ஆடு கிடச்சிருச்சு அப்படின்னா அதில் வர ரெக்ரெட் தான் ரொம்ப டபுள் மடங்கு இருக்குன்னு சொல்லலாம். நம்ம முதல் சாய்ஸ்லேயே இருந்திருக்கலாமே, நம்ம உள்ளுணர்வே கரெக்டாக இருந்துச்சு, அதுலேயே இருந்திருந்தால் நமக்கு கார் கிடச்சிருக்குமேனு ஆதங்கம் மட்டும் தான் மிச்சம் இருக்கும். ஆனாலுமே மாண்டி ஹால் ப்ராப்ளத்தில் இருக்கிற அந்த ப்ராபபிலிட்டி ஸ்விட்சை ஏன் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, மேக்ஸில் லா ஆஃப் ராஜ் நம்பர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு தியரி சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு கேமை நீங்க 100 தடவை விளையாடுறீங்க, அதுக்கு 100 ரிசல்ட் கிடைக்குது. அந்த 100 ரிசல்ட்ல ஆவரேஜா எந்த ரிசல்ட் அதிகமா இருக்கோ அதுதான் அந்த பெரிய கேமோட ஓவரால் ரிசல்ட்டாக இருக்க முடியும் அப்படிங்கிறதா அந்த லா ஆஃப் லார்ஜ் நம்பர்ஸ் சொல்கிற ஒரு விதி. அதன்படி மர்லின் சொன்ன மாதிரி நீங்கள் ஸ்விட்ச் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக 100 தடவையில் 66 தடவை நீங்கள் கார் ஜெயிப்பீங்க, 34 தடவை தான் தோப்பீங்க அப்படிங்கிறதா அதில் இருக்கிற ஒரு சூட்சமம். பட் இதுதான் இந்த தியரி சொல்கிற ஒரு விஷயம் அப்படின்னாலுமே ரியல் லைஃப்பில் எல்லாருக்கும் 100 சான்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிறதா ஒரு கேள்வி இல்லையா? எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் தான் கிடைக்கும், ஒரு தடவை தான் டோரை திறக்க முடியும், ஒரு தடவை தான் அந்த காரை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பும் நமக்கு இருக்கும். அந்த இடத்துல நம்ம மேக்ஸ் சொல்கிறத ஃபாலோ பண்ண போகிறோமா, இல்லை நம்ம உள்ளுணர்வு சொல்கிறத ஃபாலோ
பண்ண போகிறோமா அப்படிங்கிறது தான் இந்த வாழ்க்கையோட வெற்றியை அடங்கியிருக்கு. ஸோ மக்களே, நம்ம உள்ளுணர்வும் நம்மளோட மேக்ஸும் சொல்கிறது 100% எப்போவுமே சரியாக இருக்காது தான். அங்கங்கே கொஞ்சம் தராசுகள் ஏறி இறங்க தான் செய்யும். பட் இதிலெல்லாம் போராடினா தான் நமக்கு அந்த ஃபெராரி அப்படிங்கிற வெற்றி கார் கிடைக்கும். இன்றைக்கி கான்செப்ட் ஆனால் இந்த மாண்டி ஹால் ப்ராப்ளம் பற்றின லாஜிக் உங்களுக்கு புரிஞ்சுதா? புரியலைன்னா என்ன கேள்விகள் இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். முடிஞ்ச அளவு அதுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். இதே மாதிரி வேற ஒரு லாஜிக் ஷோவில் வேற ஒரு எக்ஸ்ப்ளனேஷனோட உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன ட்விஸ்ட். ஒருவேளை உங்கள் முன்னாடி இந்த கதவுகள் கொடுக்கப்பட்டால் நீங்கள் ஸ்விட்ச் பண்ணுவீங்களா மாட்டிங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேற ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology.